குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 16/4/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 3 நிமிடம். திதி இன்று காலை 11 மணி 57 நிமிடம் வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் அதிகாலை 2 மணி 4 நிமிடம் வரை விசாகம், பின்பு அனுஷம். நாம யோகம் இரவு 10 மணி 10 நிமிடம் வரை வியாதிபாதம், பின்பு வரியார். கரணம் காலை 11 மணி 57 நிமிடம் வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் 3 மணி வரை மரண யோகம் இருக்கு அதிகாலையில. அதன் பின்பு முழுதும் சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் அதிகாலை 2 மணி 4 நிமிடம் வரை ரேவதி. அதன் பின்பு அசுனி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய நாள் சங்கடகர சதுர்த்தி, சுப முகூர்த்த நாள், சமநோக்கு நாள். புதன்கிழமையும் சங்கட சதுர்த்தியும் ஒன்றாக இணைந்து வருவது மிக சிறப்பு. ஏன்னா புதன் என்றால் விநாயகருடைய ஒரு நாள். அதனால இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. விநாயகருக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து, அதாவது கேதுனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அனுஷம் அசுனி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகட்டும், அதே மாதிரி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகட்டும், இந்த சங்கட சதுர்த்தி என்று விநாயகருக்கு அபிஷேகம் செய்து 3 தேங்காய் வாங்கி சூரக்காவிட்டால் அவர்களுக்கு இருக்கின்ற தொழில் தடை, சகல தடைகளும் விலகும். அதுவும் புதன்கிழமையில வருவது சிறப்பு. புதன்னா கேதுவனுடைய ஆதிக்கத்தை கொண்டது. அதே போல விநாயகருக்கு உகந்த ஒரு நாள். அதனால இன்றைய நாள்ல இதை செய்வது மிக மிக சிறப்பு. யார் யாருக்கெல்லாம் தடைகள், தொழில் தடை இதெல்லாம் இருக்கோ அவர்களெல்லாம் இதை செய்யும் போது, ஒவ்வொரு சங்கட சதுர்த்திக்கும் செய்யும் போது சிறப்பாக இருக்கும். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு, நிறைய பேருக்கு வாழ்க்கையில தீராத கடன் பிரச்சனை தான். நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை எது அப்படின்னா கடன் தான். அந்த கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு உரிய செல்வ வளம் பெருகக்கூடிய இந்த பெருமாளின் இந்த மந்திரத்தை தினமும் தொடர்ச்சியாக 48 நாள் சொல்லி வந்தால் உங்கள் கடன் தீர்ப்பதற்குரிய செல்வ வளத்தை இது பெருக்கி கொடுக்கும். சரி, என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவானும் மாந்தி பகவானும், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவான், மீனத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புத பகவான், திருக்கணிதப்படி சனி பகவானும் அங்குதான் இருக்கிறார். சரி, இன்றைய நாள் தனிய நாள். தனிய நாள்னா நல்லவை எதுவும் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். தனிய நாள் அப்படின்னு சொன்னாலே நம்ம 4 வருடத்திற்கு ஒரு முறை இந்த லீப் வருடன்னு ஒண்ணு வரும். அப்போ ஒரு நாள் மிச்சம் ஆகும். தினந்தோறும் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் மிச்சமாகிட்டே வரும். அதெல்லாம் சேர்த்து 24 மணி நேரம் வரும்போது அந்த ஒரு நாள் எக்ஸஸா வர்ற நாள் தான் தனிய நாள். இது கொல்லம் ஆண்டினுடைய வருஷத்தை வைத்து கணக்கிட்டு சொல்வது. அதனால இந்த தனிய நாள்ல நல்லவை எதுவும் செய்யக்கூடாது.
இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு செய்யக்கூடாது. அதுதான் தனிய நாள்னு பேர் அது. சரிங்களா? சரி. இப்ப நம்ம கடன் தீர்வதற்கான மந்திரம், பெருமாளுடைய மந்திரம் தான் இது. தீராத கடன் பிரச்சனையால் தவித்து கொண்டிருப்பவர்கள் பெருமாளின் இந்த ஒரு மந்திரத்தை தினமும் தொடர்ச்சியாக 48 நாள் கூறி வந்தால் கடன் தீர்ப்பதற்குரிய செல்வ வளம் பெருகும். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரே காரணம் என்னன்னா பணம் தான். பணம் இருந்து விட்டால் 10ம் பறந்து போகும் என்று சொல்வார்கள். பணம் இல்லை என்றால் நம்மை தேடி என்ன வரும்? கடன், கஷ்டம் அனைத்தும் வந்துவிடும். இந்த கடனை தீர்ப்பதற்கு பலவிதமான பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் இருக்கும். கடன் தீர வேண்டும் என்றால் அந்த கடனை அடைப்பதற்குரிய பண வரவு நமக்கு வரணும். அந்த பணத்தை வாரி வழங்கக்கூடிய தெய்வமாகவும் பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் நமக்கு தருகிறார்கள். அதனால் கடன் தீர்வதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய செல்வத்தை அருள வேண்டும் என்று பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். எப்படி? இந்த உலகத்தை காத்து ரட்சிக்க தெய்வமாக திகழக்கூடியவர் யார் என்றால் பெருமாள். செல்வங்களுக்கு அதிபதியாக திகழக்கூடியவர் யார் என்றால் மகாலட்சுமி. பெருமாள் தன்னுடைய மார்பில் மகாலட்சுமியை வைத்துக்கொண்டு இருப்பவராகத்தான் இவர் திகழ்கிறார். இவரை நாம் முழு மனதோடு தொடர்ச்சியாக வழிபாடு செய்தோம் என்றால் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரம் முற்றிலும் நீங்கி அனைத்து விதமான செல்வ வளங்களுடன் செழிப்பாக வாழ முடியும். இந்த பெருமாளின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு சில மந்திரங்கள் இருக்கின்றது. சரி, இந்த வழிபாட்டை எப்ப செய்யலாம்? தேய்பிறையில் வரக்கூடிய சனிக்கிழமை. இப்ப தேய்பிறை தான், இப்போ வரப்போகக்கூடிய தேய்பிறை தான் இது நடந்துட்டு இருக்கு. இந்த தேய்பிறையில் வரக்கூடிய சனிக்கிழமை அல்லது அமாவாசை அன்று ஆரம்பிக்கணும். காலையில எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு பூஜை அறையில தீபத்தை ஏற்றி வச்சிருங்க. அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை இல்லைன்னா தாமரைப்பூ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து பெருமாளை 3 முறை வலம் வந்து, இன்றிலிருந்து உங்களுடைய மந்திரத்தை நான் சொல்ல போகிறேன், உங்களுடைய பரிபூர்ண அருள் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு, எனக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்தும் தீர்வதற்குரிய செல்வ வளத்தை பெருக வேண்டும் என்று முழு மனதோடு வேண்டிக்கிட்டு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில ஒரு தீபத்தை ஏற்றி வச்சிருங்க. தீபத்தை பார்த்தவாறு பெருமாளுக்குரிய இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. கையில துளசி கூட வச்சுக்கலாம். அர்ச்சனை பண்றதுக்கு துளசி கூட வச்சுக்கலாம். 108 முறை இந்த துளசி இலைகளை பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு போட்டு முன்னாடி வச்சிருங்க. சரிங்களா? படத்திற்கு கீழேயே அந்த இது இருக்கட்டும். அதே மாதிரி டெய்லி இதே மாதிரி 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீனிவாச ருணம். ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் தான் இது. ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ரொம்ப பெருசு ரொம்ப இதில் மந்திரம் ஒரே வரி தான். ருணம் செந்தி அப்படின்னா, ருணம்னா கடன். இந்த கடனை தீர்ப்பதற்கான ஒரு மந்திரம் தான் இது. சரிங்களா? மறுபடியும் சொல்றேன். ஸ்ரீ ஸ்ரீனிவாச ருணம் செந்தி, இவ்வளவுதான் மந்திரம். இத சொல்லி 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 நீங்க அந்த பெருமாள் படத்துக்கு துளசியை போடுங்க. மிகவும் எளிமையான இந்த ஒரு வரி மந்திரத்தை தொடர்ச்சியா 48 நாட்கள் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு பெருமாள் மகாலட்சுமியின் அருளால் கடன் பிரச்சனை விரைவில் உங்களுக்கு தீரும். மறுபடியும் சொல்றேன். ஸ்ரீ ஸ்ரீனிவாச ருணம் செந்தி, அவ்வளவுதான். வேற ஒன்றும் மந்திரமே கிடையாது. இந்த மந்திரத்தை சொல்லி சனிக்கிழமை அன்று ஆரம்பிங்க, இல்லை அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிச்சு 48 நாள் தொடர்ந்து செய்யுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் கடன் எல்லாமே தீரும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான
பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். மே மாசம் முதல் வாரம் சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு போடப்படும். வகுப்புல சேர விருப்பம் உள்ளவங்க இப்பவே பதிவு பண்ணிக்கோங்க. இது ஜோதிட வகுப்பு, அடிப்படை ஜோதிட வகுப்பு. சேர விருப்பம் உள்ளவர்கள் சேரலாம். அதே போல இன்னொரு வகுப்பு என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்கும். நல்லா சாமி கும்பிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனால் பண வரவு இருக்காது. அந்த குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இருக்கும், தீய சக்திகள் இருக்கும். அது எப்படி கண்டுபிடிப்பது, அதற்கு என்ன வழிமுறைகள் அப்படின்றத நம்ம ஒரு வகுப்பாக எடுக்க போகிறோம். ஏன்னா வாழ்க்கையில நிறைய தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. அடுத்தவங்களுக்கு செய்யறோமோ இல்லையோ, நமக்கு நாமே முதல்ல தெரிஞ்சுக்கிறது நல்லது. நம்ம வீட்டை எப்பொழுதுமே ஒரு நாட்டை சுத்தப்படுத்தணும், ஒரு தெரு சுத்தப்படுத்தணும், அதுக்கு முன்பு நம்ம வீட்டை சுத்தப்படுத்தணும். இது வாஸ்து முறை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இது வாஸ்து முறை அல்ல, இது வேறு முறையில் இந்த வகுப்பு எடுக்கப்படும். எப்படி கண்டுபிடிப்பது, சில வழிமுறைகள். இப்போ தேங்காய் வச்சு செய்யறது, தேங்காயில எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற வழிமுறைகள் சொல்லித்தரப்படும். அந்த வகுப்பு நான் சொல்றேன், அந்த வகுப்பு எப்போ போடப்படும்ன்றத சொல்றேன். ஆனா மே மாசம் முதல் வாரம் ஜோதிட வகுப்பு கண்டிப்பாக போடப்படும். பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். இந்த ராசி பலன் முடிந்த உடனே இந்த விசுவாவசு வருடத்தினுடைய பலன்கள், 12 ராசிக்கான பலன்கள் தனித்தனியாக போடப்படும். அவர்களுக்கு உரிய தெய்வம் என்ன, அந்த தெய்வம் எந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணணும் அப்படின்றத போட போற, கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதன்படி நடந்து கொண்டால் இந்த விசுவாவசு வருடம் உங்களுக்கு சிறப்பாக அமையட்டும். சரி, இப்பொழுது ராசி பலனுக்குள் போகலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, விலையுயர்ந்த பொருட்களை கையாளுவதில் இன்றைய தினம் மிக மிக கவனமாக இருக்கணும். சந்திராசிரமம் இருக்கு, அதனால ரொம்ப கவனமா இருங்க. அதுவும் அசுனி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். தந்தை வழி உறவுகளை விட்டு கொடுத்து செல்லுங்கள். உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுங்கள். ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு தேவை. வியாபாரம் சார்ந்த பணிகளில் மந்தமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்கள்லாம் அமையும். இன்றைய நாள் பொறுமையோட எதையும் செய்யும் போது மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால, அதுவும் இன்னைக்கு பாருங்க சங்கடகர சதுர்த்தி, விநாயகரை நல்லா நீங்க வேண்டி வழிபாடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிசயன் 8ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். தொழில் ரீதியாக எதிர்பார்த்த உதவிகரெல்லாம் கிடைக்க, வெளிவட்டாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி விவசாய துறையில் இருப்பவர்கள், கால்நடை வியாபாரத்தில் இருப்பவர்கள் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். பிரபலமானவர்களுடைய ஆறுதலும் நட்பும் இன்னைக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். தவறிய சில வாய்ப்புகள்ல மீண்டும் கிடைக்கும். இன்றைய நாள் சிக்கல்கள், சிரமங்கள் இதெல்லாம் மறைகின்ற நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை, அதிசயன் 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, சந்தோஷமான பேச்சுக்கள் மூலம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படும். பழக்க வழக்கத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். மனதை உறுத்திய சில கவலைகள்லாம் விலகும். பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள்லாம் குறையும். பாதியில் நின்ற வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. தாய்மாமன் வகையில ஒத்துழைப்பு மேம்படும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடக்கு திசை, அதிசயன் 4ஆம் எண்
அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மனதை வருத்திய சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தெளிவு பிறக்கின்ற ஒரு நாள். எதிர்பார்த்த சில காரியத்துல இன்னைக்கு போராடி வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தை இது ஏற்படுத்தும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. அதற்குண்டான நல்ல சூழல்லாம் இன்னைக்கு அமையும். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைக்கும். சகோதரர்களிடம் இன்னைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருந்தால் உங்களுக்கு அவர்களுடைய ஆதரவு சில செயல்களை செய்து முடிக்கக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தும். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் குறையும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய திசை வடகு திசை, அதிசயின் ஆறாமின் அஸ்த நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகி நல்ல ஒரு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்கள். சகோதர வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் முயற்சிக்கு உங்களுடைய கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில ஆதரவு நன்றாக இருக்கும். எதிர்பார்த்த வரவு வந்து சேரும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். அரசு சார்ந்த காரியத்துல இருந்து வந்த இழுபறிகள்லாம் மறையும். பழைய சிந்தனைகளால் மனதில் மகிழ்ச்சியற்ற சூழல்லாம் ஏற்படும். உங்களோட இருப்பவரை அனுசரித்து செல்லுங்கள். அதே போல வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இன்றைய நாள் எதிரிகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள்லாம் இழுபறியாக இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகி சிறப்பாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, செய்கின்ற செயல்ல ஒரு ஒரு சந்தோஷம் இன்னைக்கு, சந்தோஷத்தோட எதையும் செய்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். உங்களிடம் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் விலகி நன்மை நடக்கும். பழைய கடன் பிரச்சனைகள்லாம் குறையும். வருமானத்தில் ஏற்பட்டிருந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். திட்டமிட்ட காரியத்தில் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். எதிலும் துணிச்சலோட இன்னைக்கு செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப நல்ல புதிய வேலையெல்லாம் அமையும். இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடகு திசை, அதிசயின் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்கள்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அத்தனையும் ஈடேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படும். வெளியூர் பயணங்களா நல்ல ஆதாயம் இன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்தினர் மனம் விட்டு பேசுங்க. அதுவே உங்க குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம். படிக்கிற மாணவர்களுக்கு ஞாபக சக்தி பெருகும். கடன் நெருக்கடிகள்லாம் ஓரளவுக்கு இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாள். மனதை இறை வழிபாட்டில் செலுத்துங்கள், மன நிம்மதியை தரும். வியாபாரத்துல ஒரு புதிய யுக்திகளால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் எது செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய வடகு திசை, அதிசயன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் இன்னைக்கு கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் படபடப்பு இல்லாம பொறுமையோட இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். வரவும் இருக்கும், இன்னைக்கு செலவும் இருக்கும். இனம் புரியாத சிந்தனை
அதன் மூலம் ஒரு தாழ்வு மனப்பான்மை மனசுல வந்து செல்லும். அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிருங்க. செய்கின்ற வேலையை சிறப்பா செய்யுங்க. மற்றவர்களை எதிர்பார்க்காம நீங்களே செய்யுங்க. அதுதான் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரும். நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்க. பெரியோர்களின் ஆலோசனை சில மாற்றத்தை ஏற்படுத்தும். முக்கிய ஃபைல் எல்லாம் கையாளும் போது ரொம்ப ரொம்ப இன்னைக்கு கவனமா இருக்கணும். எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாளாக இன்னைக்கு இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தேவையற்ற மன குழப்பங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படும். உறவினர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். வேலை செய்பவர்களுக்கு பொறுப்புகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். புதிய செயல்கள்ல சிந்தித்து செயல்படுங்க. எதிர்பாராத சில செலவுகள்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள்லாம் குறையும். உங்களோட பிறந்தவர்கள், அதாவது சகோதரர்கள் சகோதரிகள், இவர்களெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அதே போல இன்னைக்கு ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனத்தோடு உங்க செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, திடீர் வரவுகளால் சங்கடங்கள்லாம் இன்னைக்கு விலகும். அரசு வழியில உங்கள் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். புதிய சொத்து வாங்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதே போல இந்த உணவுத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வச்சிருக்கவங்க, ஹோட்டல்ஸ் வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். எந்த செயலையும் முழு ஈடுபாட்டோடு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். வீட்டு தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வீங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் உழைப்புக்கு மதிப்பு மரியாதை கொடுங்கள். எல்லா விதத்திலும் மேன்மை கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சங்கடங்கள்லாம் விலகி நன்மைகள் நடக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிறைந்த நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உங்களுடைய வாத திறமையினால் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதெல்லாம் உண்டாகும். நண்பர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவீங்க. தாய்மாமன் வழியில ஆதரவான சூழல்லாம் ஏற்படும். அரசு சார்ந்த உதவிகரம்லாம் இன்னைக்கு கிடைக்கும். இன்றைய நாள் நல்ல ஒரு யோகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரையும் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு, குடும்பத்தில் ஆதரவு இன்னைக்கு சிறப்பாக உங்களுக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வெளியுலக தொடர்புகளில் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு கவனமா இருக்கணும். வியாபாரத்தில அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதே போல உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். சகோதரர்கள் வழியில உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். நீண்ட தூர பயண வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு நாள். திட்டமிட்ட காரியத்துல புதிய அனுபவம் ஏற்படும். பயணத்துறைகள்ல மட்டும் ரொம்ப ரொம்ப இந்த டிராவல்ஸ் வச்சிருக்கிறவங்க, அந்த கார் பயணம் செய்கிறவங்க, இவங்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அந்த துறையில் இருக்கிறவங்க, இப்போ ஃபாஸ்டாக் ஓட்டுறவங்க,
ரேப்பிடோ ஓட்டுறவங்க, இந்த மாதிரி துறையில் இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு வேலை செய்தாலும் பணிவோடும் நிதானத்தோடும் இன்னைக்கு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய வடகு திசை அதிசய 4 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.